முருகனுக்கு மிகவும் பிடித்த செவ்வரளி பூக்களால் மாலைகளை தொடுத்து அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சுக்கலாம். வைக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு வெற்றிலைக்கும் ஒவ்வொரு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்யணும். மற்றபடி நம்மளோட பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சாமிங்களுக்கும் பூக்கள் கொண்டு அலங்காரங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முருகனுக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைக்கணும் இல்லையா? அதுவும் இன்றைக்கி தைப்பூசம். அதனால் நான் 6 வகையான பழங்களை கொண்டு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முருகருக்கு மிகவும் பிடித்த பால் பாயாசம், அப்புறம் படைக்கப்பட்ட நைவேத்தியங்களை வைத்து தீபதூப ஆராதனைகள் எல்லாம் காட்டி நம்ம முருகரோட மந்திரங்களை ஜெபித்து பூஜை செஞ்சு வந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக முருகரோட ஆசைகள் நன்மைகள் சேரும். ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் நினச்சி 9 வாரம் இந்த மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நினைத்த காரியம் கைகூடும். ஓம் சரவண பவ.